ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! மண்டே வந்து நம்ம வீட்ல என்னென்ன செஞ்சிருந்தோம்னு பார்க்கலாம் வாங்க. காலையிலேயே வந்து சித்ரான்னா செஞ்சிருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ மீந்தமான சோற வச்சு சித்ரான்னா செஞ்சு சாப்பிட்டோம். சரி லஞ்சில வந்து ரைஸ் ஏதோ வேணாம்னு சொல்லிட்டு களி, புதினா சட்னி, அது கூட தாலும் சூப்பரான காம்பினேஷன் இருந்தது. புதினா சட்னியும், இந்த களியும் சூப்பரா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ நம்மளுக்கு ஃபீவரா இல்லை டயர்டா இருக்கும்போது புதினா சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் உடம்புக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் டின்னருக்கு தாங்க சூப்பரான ஒரு சாப்பாடு. நெய் சோறு. நம்ம தமிழில் சொல்லலாம் நெய் சோறு. கர்நாடகாவில் இருக்கிறவங்க சொல்லணும்னா குஷ்கான்னு சொல்லுவோம். முஸ்லீம்ஸும் குஷ்கான்னு சொல்லுவாங்க. அப்புறம் குஷ்கா, ப்ளைன் குஷ்கா, அது கூட வந்து சிக்கன் கிரேவி. இந்த சிக்கன் கிரேவி தான் அங்கே சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக வந்துச்சு கிரேவி. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இந்த ரெசிபி ஷேர் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பக்கத்து வீட்டில் கொடுத்த பிரியாணி, பர்த்டே பிரியாணி கொடுத்து அனுப்பிச்சாங்க. அதுதான். வாங்க சாப்பிட்லாம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி சமையல் உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு விலாகில் பார்க்கலாம். பாய்.